Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது Fireless Sweet recipe. Dry fruits, nuts இது எல்லாமே ஸ்டஃபிங்கா யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட் இன்னைக்கு நாம செய்ய போறோம். கடையில வாங்கி சாப்பிடுற பால் பேடாவை விடவே இது ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும். பால் பவுடர், desiccated coconut மெயின் இன்கிரிடியன்ட்ஸை வச்சு இந்த ஸ்வீட் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அடுப்பு பக்கமே போகாம எண்ணெய், தண்ணி இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம இந்த ஸ்வீட் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அதிகபட்சம் 5 நிமிஷம் இருந்தாலே போதும் இந்த ஸ்வீட்டை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க 5 நிமிஷத்தில் அருமையான ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபயர்லெஸ் ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச இந்த பவுடரை தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் 40 கிராம் அளவுக்கு பாதாம், 30 கிராம் அளவுக்கு உலர்ந்த திராட்சை, 10 கிராம் முந்திரி, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளையல், 30 கிராம் அளவுக்கு கரும்பு சர்க்கரை இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிக்சரை நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிலே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மிக்சர் தான் நம்ம செய்கிற ஸ்வீட்டில் ஸ்டஃபிங்காக வைக்க போகிறோம். அதனால் இந்த மிக்சரை சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைஸில் நீங்கள் உருட்டிட்டாலே போதும். நம்ம அரைச்ச மிக்சர் எல்லாத்தையுமே ஒரே சைஸ் பாலாக உருட்டி அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்காம இந்த ஸ்வீட்டை இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு desiccated coconut, 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர், ஆல்ரெடி நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர், 2 ட்ராப் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுட் கலர் வந்து எல்லா பாகத்துலையும் படுற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்ககிட்ட desiccated coconut இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக நம்ம நார்மலாக இருக்கிற தேங்காயை நல்லா துருவி ஆட் பண்ணிக்கிங்க. துருவல் வந்து நல்லா பொடியாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். ஃபுட் கலரோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவில் இருக்க பாலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் எல்லா பாலையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அப்போ நம்ம ரெடி பண்ணுற இந்த மிக்சர் வந்து ரொம்ப நீத்து போன மாதிரி ஆயிரும். அதனால் அளவளவாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிக்சர் வந்து 1 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கல்லை எடுத்துகிட்டு அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொட்டுக்கல்ல பவுடரை நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம செய்கிற இந்த ஸ்வீட்டை நல்லா கமகமான வாசனையாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த பொட்டுக்கல்ல பவுட்ரு தான். ஸோ இந்த பொட்டுக்கல்ல பவுடரை கண்டிப்பாக கடைசியாக தான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். பொட்டுக்கல்ல பவுடரை ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி நல்லா டைட்டாக பிணைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம பிணைஞ்சோன்னா நம்ம செய்கிற ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அடுத்தது நம்ம ஸ்வீட்டை ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உள்ளங்கையில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ஆல்ரெடி குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸ் எடுத்து இதில் வச்சு ஃபில் பண்ணிடலாம். ஸ்வீட்டுக்கு ரெடி பண்ணியிருக்க இந்த மிக்சர் வந்து நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அதே மாதிரி கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நான் தண்ணியும் யூஸ் பண்ணல, அதே மாதிரி எண்ணெய், நெய் இந்த மாதிரி எதையுமே யூஸ் பண்ணலை. இந்த ஸ்வீட்டை நான் இன்றைக்கி மினி பாதுஷா ஷேப்பில் பண்ண போகிறேன். அதனால் நல்லா உருண்டை பண்ணதுக்கப்புறம் கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஷேப்பில் நம்மளுக்கு தேவையான ஃபயர்லெஸ் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஃபைனல் டச்சப்பாக நம்ம ரெடி பண்ண, அதாவது ஷேப் பண்ண ஸ்வீட்டை desiccated coconutல வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியாக, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்டஃபிங் ஃபயர்லெஸ் ஸ்வீட் ரெடி. ஒரு டைம் இந்த ஸ்வீட்டை வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்புறம் அடிக்கடி இதே ஸ்வீட்டு செய்ய சொல்லி அவங்க உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க, அடுப்பு பக்கமே போகாமல் 5 நிமிஷத்தில் ரொம்பவும் ஹெல்த்தியான ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்டஃபிங் வச்சு செய்கிற ரொம்பவும் ஈஸியான ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.